கதிர் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு ராஜியும் கூட்டு போறாங்க. அங்க போனா ராஜியோட அப்பா முத்துவேலும் வந்திருக்காங்க. முத்துவேல் கதிர் ராஜி பேசி சிரிக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த நேரத்துல ஒருத்தவங்க முத்துவேல் கதிர் ராஜிய பாத்துக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு அவங்க வந்து உங்க பொண்ணு தானங்க, பொண்ணு மாப்பிள்ளையும் தானே, நீங்க ஏன் பேச மாட்டேங்க, எவ்வளவு தங்கமான பையன் தெரியுமா, பொண்டாட்டிக்காக என்னென்னலாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா ஒருத்தவங்க முத்துவேல் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு முத்துவேலும் என்ன பேசுன்னு தெரியாம அமைதியா இருக்கிறாங்க. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேனோ, என்னதான் இருந்தாலும் பொண்ணு இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நம்மளால ஏத்துக்க முடியல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து ரொம்ப யோசித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல எல்லாரும் உட்காந்து சாப்பிட போறாங்க. அந்த இடத்துல முத்துவேல் வரும்போது கரெக்டா கதிர்ராஜி பக்கத்துல தான் இடம் இருக்குது. அந்த நேரத்துல எங்க போகன்னு தெரியாம அங்க உள்ளவங்க, இங்க உங்க பொண்ணு தானே இருக்காங்க, உங்க பொண்ணு பக்கத்துல உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. முத்துவேலும் அவனே உட்காந்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு ராஜி உடனே முத்துவேல் கிட்ட பேசுறாங்க. அப்பா, நீங்க உண்மையிலேயும் என்னை வெறுக்கவே இல்லை, என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க. ஆனா உங்க உங்க பேச்ச கேட்காம நான் வந்து இப்படி கல்யாணம் பண்ணதுதான் தப்பு, என் மேலதான் தப்பு, என்னை வந்து உங்க பொண்ணா ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி உட்காந்து முத்துவேல் கிட்ட பேசுறாங்க. முத்துவேல் நேரத்துல அழுதுகிட்டேவும் அந்த இடத்த விட்டு சாப்பிடாம கிளம்பி போறாங்க. முத்துவேல் மனசு மாறி கதிர்ராஜ் கிட்ட பேச போறாங்க. நான் உங்க 2 பேத்தையும் ஏத்துக்கணும்னா நீ என் வீட்லயும் வரணும். முத்துவேல் மனசு மாறி கதிர்ராஜ் கிட்ட பேச போறாங்க. நான் உங்க 2 பேத்தையும் பொண்ணு மாப்பிள்ளையும் ஏத்துக்கணும்னா நீ எங்க வீட்லயே தங்கணும், வீட்டோட மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டு ராஜி, நான் எதுக்கு வரணும், அந்த வீட்லயே வந்து சுயமா சம்பாதிக்கணும்னு தான் கதிர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்க வீட்டுக்கு வந்து அவங்கள வீட்டோட மாப்பிள்ளையா வர்றதுக்கு என்னால அனுமதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ரொம்ப டென்ஷன் ஆகி பேசுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.